வணக்கம் ஐபான். இப்போ இந்த இலங்கையில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த யுத்தம் சம்பந்தமாக இலங்கையில் எழுந்திருக்கிற அரசியல் கூக்குரல்கள் குளறுபடிகளுக்கு மத்தியில் சில பேர் அதாவது நாங்கள் அந்த சோஷியல் மீடியாக்கள் அதாவது சமூக ஊடகங்களை பார்க்கல இந்த கருத்துக்கள் பெருமாறாக்களை பார்க்கல விஷயம் முழங்குது. என்னடா ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து இந்த இயக்கப்படினம்னு சொல்லி விளங்குது. எப்படின்னா இலங்கைக்கு உல்லாச பயணிகள் வாரதை ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் தடை செஞ்சுருக்குது, அல்லது அதுக்கு சான்சன் போட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பரப்புரையை சமூக ஊடகங்களில் பரப்புற ஒரு குழு இருக்குது. அந்த குழு யாரென்று தேடி பார்க்கல. அதாவது இலங்கைக்கு ஆபத்து, இப்போ ஈரான் போரில் இலங்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு, கடற்படையை காப்பாற்றிருக்கு, அங்கே கொண்டே நங்கூரமிட்டு இருக்குது. அதால் இலங்கைக்கு மீது யுத்த ரீதியான ஒரு ஆபத்து வரலாம். அதால் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இலங்கைக்கு பயணம் செய்ய வேண்டாம்னு தங்களோட பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக ஒரு செய்தியை சிங்கள சமூக ஊடகங்களில் பரவ விட்டுருக்கினான். அது யாரென்று தேடி பார்க்கல. கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் அவருடைய ஊடக பேச்சாளர்கள், ஊடக செக்ரட்டரிகளாகவும் அவருடைய அந்த உதவியாளர்களாகவும் இருந்தவர்கள் தான் அவருடைய குழுவில் அந்த உதவியாளர்களாக இருந்தவை தான் இந்த விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ இது அங்கங்கே தனிப்பட்ட ரீதியில் எழுதுகிறாங்களேன்னு நாங்கள் தேடி பார்க்கல, அப்படியாண்டு தேடி பார்க்க இல்லை. இது திட்டமிட்டு ஒரு இடத்துல இருந்து இந்த வேலையை இவை செய்யணும். இப்போ என்னென்னா இந்த விஷயம் உண்மையாண்டு தேடி பார்க்கல. அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்குது. இலங்கையின் இந்த யுத்த நிலைமையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியுது. ஆனால் இலங்கைக்கு தங்களோட உல்லாச பயணிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தாங்கள் தடை செய்யவும் இல்லை, அதுக்கு தாங்கள் ஒரு அறிவிப்பை விடுக்கவும் இல்லை. இவ்வாறான பரப்புரைகள் பொய்யானவைகள்னு சொல்லி அவை சொல்லிக்கிறோம். அப்போ இந்த பிரச்சாரத்தை செய்த வேண்டிய மூக்கு விடப்பட்டு கிடக்கு. இப்போ இவன நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் இந்த இலங்கை வரலாற்றில் 2025ஆம் ஆண்டு இந்த அனுரா திசாநாயக்காவின் காலத்தில் தான் உல்லாச பயணிகள் வருகை வரலாற்றில் அதிகரிச்சிருந்தது, வருமானமும் அதிகரிச்சிருந்தது. அப்போ 28ஆம் ஆண்டு கடன் கட்டேக்கில்ல, 22ஆம் ஆண்டு கடன் கட்ட போகல இந்த உல்லாச பயணிகளின் வருகை நிச்சயம் இந்த இலங்கைக்கு கை கொடுக்கும். அப்போ இந்த அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரிக்கும். அப்போ இதை விரும்பாத இதை செய்யவா, நாங்கள் தான் செய்யணும், எங்களால் தான் முடியும், நாங்கள்லாம் இதெல்லாம் திட்டமிட்ட நாங்கள் அதாவது 48ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் சொன்னாங்கள்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான். இப்போ இதை இப்படி பிரச்சாரம் செய்து குறைச்சால் அப்போ 2.1 மில்லியன் மக்கள் வந்ததாக தகவல் கூறுது கடந்த வருஷம். அப்போ இதை ஒரு 3.5 மாற்றணும்னு சொன்னால் இன்னும் அதிகமான வேலை செய்யணும் அரசாங்கம். அப்போ இதை 1.5 குறைச்சா, இதுதான் நாங்கள் சொன்னாங்களே ஏற்கனவே, இது நடக்காது, 2048 தான் இந்த நாடு ஒரு சீருக்கு வரும்னு நாங்களே சொன்னாங்க என்ற கருத்தை பலப்படுத்துறதுக்கு, தங்களோட தர்க்கத்தை பலப்படுத்துறதுக்கு இவ்வாறான இந்த யுத்த சூழலை, இந்த சர்வதேச யுத்த சூழலை பயன்படுத்தி இந்த குழு இந்த வேலையை செய்யுதுன்னு தான் எங்களுக்கு புலப்படுது. காரணம் என்ன சொன்னால், இந்த ரணில் விக்ரமசிங்க என்பவர் மக்களால் எப்பயுமே தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாக வரையிலாது. இப்போ ரணில் விக்ரமசிங்கா குரூப் இந்த அரசாங்கம் விழுந்து ஏழாமல் போய் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வரையலும்னு சொன்னால், அந்த அரசாங்கத்தில் இவங்களை இந்த பிரச்சாரம் செய்கிறார்கள், நான் அது செய்தேன் தானே, நான் இது செய்தேன், நான் அது செய்ய, எனக்கு இந்த போஸ்ட் வேணும் அந்த போஸ்ட் வேணும் கேட்டு வாங்கலாம். அதுக்குத்தான் இப்போது இவைக்கு டீசல், அதாவது எரிபொருள் சும்மா கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், தங்குறதுக்கு இடம் கிடைக்கும், வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும். இந்த உல்லாச வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவர் தான் இவைக்கு சரியாக நாளன்னு அவைக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரியான பிரச்சனையை இந்த நாட்டுக்கு எதிராக முன்னெடுக்கணும். அப்போ இந்த உல்லாச பயணிகள் வருகை குறைஞ்சா கையிருப்பு குறையும், கடன் கட்டையெல்லாம் போகும், இந்த நாடு நெருக்கடிக்கு உள்ளாகும், ஜனாதிபதி நெருக்கடிக்கு உள்ளாகுவார், அரசாங்க நெருக்கடிக்கு உள்ளாகும். ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்திருப்பாங்க ஒரு கபட நோக்கம். ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்காக எப்போ உண்மையாக உழைச்சவர்,
இந்த நாட்டை தீ வச்சு கொளுத்தின ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் ஒரு ஆள் இந்த ரணில் விக்ரமசிங்க. பின்னால் ஒரு பிரதமர் 94ஆம் ஆண்டு பிரேமதாசான மரணத்தோட பிரதமராகி அதுக்கு பிறகு சந்திரிகான காலத்தில் சந்திரிகா ஜனாதிபதி அவர் வரைக்கும் பிரதமராக இருந்தது. பிறகு சந்திரிகா காலத்தில் முழுமையாக எதிர்க்கட்சி தலைவர். அதாவது இந்த நாட்டுக்கான வேலையை அவர் செய்யாதலாம். இந்த இலங்கையில் இருக்க சிங்கள மக்களை அவர் ஏற்றுக்கொள்ளலை, அவரை ஜனாதிபதியாக்க முயற்சிக்கலை. அப்போ பல தகவல்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்ச பல வரலாறு இருக்குது. அப்போ இப்பேற்பட்ட ஆளை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சூட்சுமமான வேலை தான் இந்த பதிவுகள். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான இந்த உல்லாச பயணிகளை தடுத்து நிறுத்துறதுக்கான இன்னும் கூடுதலாக வந்துடக்கூடாது, வந்தால் இவங்கள்ட்ட கையிருப்பு வெளிநாட்டு கையிருப்பு கூடிடும், இந்த நாடு கடனை கட்டும், அப்போ தங்களுக்கு அரசியல் இல்லாமல் போயிடும், தங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்டும், தங்களுக்கு சுப வாழ்க்கை இல்லாமல் போடுமென்று நினைத்துதான் இப்போ எல்லாரும் ஒரு கூட்டமாக சேர்ந்து அங்கங்கே இருந்து கொண்டு தகவல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கணும். ஆனால் அது அமெரிக்காவும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இதுதான் ரணில் விக்ரமசிங்கன்ற கும்பல்ன்ற இந்த நாட்டுக்கான விசுவாசம். இந்த நாட்டை எவ்வாறாயினும் குட்டிச்சுவராக்கி தாங்கள் இந்த அரியணையில் ஏறி தாங்கள் சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு யோசிக்கிறாங்களே தவிர இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு தலையில் சுமந்து கொண்டிருக்க கடன் சுமையில் இந்த நாட்டை விடுவிச்சு இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை ஒரு சுபிச்சத்தோடு நகர்த்தணும், தாங்கள் விட்ட தவறுகளை உணர்ந்து இனிமேல் சரி இதுக்கு செய்யணும்னு சொல்லி இவை யோசிக்கல. இன்னும் இந்த நாட்டுக்கும் மொத்த இனத்துக்கும் இவங்க துரோகம் செய்துன்னு இருக்காங்க. கடந்த கால 30 ஆண்டு யுத்தமும் இந்த துரோகத்தின் ஒரு பகுதி தான். தமிழ் மக்களுக்கு செய்த ஈனத்தனமான செயலால் தான் இந்த யுத்தம் போல கொடூரமான போனது. இதுக்கான காரணமும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி, இந்த ரணில் விக்ரமசிங்க கும்பல் தான். இவர்களுடைய இவர்களுடைய காலம்தான். இதைத்தான் ராஜபக்சகளும் சந்திரிகாவும் பின்னால் பயன்படுத்தினர். ஆகவே இந்த ரணில் எப்பயுமே தன்னுடைய ஆக்களை கொண்டு இந்த அரசாங்கத்தை விழுத்துறதுக்கான திட்டமிடலில் இன்னும் ஈடுபட்டிருக்காருன்னு தான் இதில் நிரூபணமாகுது. இப்போ அவர் பொது சொத்துக்களை கையாடினு சொல்லி, அதாவது தேவையில்லாமல் பாவிச்சேன்னு சொல்லி, தன்னுடைய சொந்த தேவைக்கு பாவிச்சேன்னு சொல்லி குற்றச்சாட்டில் வழக்கு எதிர்நோக்கி இருக்கிறார். சிறைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அப்போ இவருக்கு தேவை இந்த அரசாங்கத்தை இந்த சந்தர்ப்பத்தை சரி பயன்படுத்தி, இந்த யுத்த சூழலை சரி பயன்படுத்தி கீழே விழுத்தோம். இதுதான் இவன நோக்கம். அடுத்தது முஜிபுர் ரஹ்மான். இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் ஒரு மத்தியஸ்தத்தை வகிக்குதுன்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. அதில் எங்களுக்கு நிறைய விமர்சனம் இந்த ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் எங்களுக்கு இருக்குது. இப்போ இவருக்கு அனுர அரசாங்கத்தில் இல்லை, ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் இந்த மத்தியஸ்தம் என்ற சொல்லுக்கான விமர்சனம் தமிழ் மக்களாக எங்களுக்கு அதிகம் இருக்குது. என்ன சொன்னால் இவ யாரை மத்தியஸ்தம் செய்யணும்? எப்பயுமே மத்தியஸ்தம் செய்யலை. இவங்கிற வசதிக்காக உலக நாடுகளை கையாண்டதை தவிர இவை யாருக்குமே மத்தியஸ்தம் வைக்கல. ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற கடன் சுமையில், இந்த பிரச்சனை பொருளாதார நெருக்கடியிலையும் இந்த நாட்டை ஒரு நெருக்கடிகளை தள்ளாமல் சில சாதுரியமான நடவடிக்கைகள் எடுக்குது. அப்போ முஜிபுர் ரஹ்மான் போன்ற ஆட்களுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்ட ஈரானுக்கு சப்போர்ட்டான நாடாக மாற்றணும். கொடியை பிடிச்சிக்கொண்டு நிற்கும், நாங்கள் ஈரான் சப்போர்ட்டர்ஸ் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடியை பிடிச்சோன்னு நிற்கும். இதுதான் முஜிபுர் ரஹ்மான் போன்ற ஆட்களுக்கு தேவைப்படுது. அப்போ இவர் கடந்த காலங்களில் இவ்வாறான செயல்பாடுகள், இவ்வாறான பிரச்சாரங்கள், இவ்வாறான பேச்சுக்களை தான் பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தார். 300 சிறுவர்கள் இருக்கிறான்னு சொன்ன கப்பலில் எப்படி 300 கடற்படையினர் வந்தது? அப்போ முழுமையான பொய்களை கூறி எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் உட்பட முஜிபுர் ரஹ்மான், சஜித் பிரேமதாசான கட்சியே ஒரு சஜித் பிரேமதாசாவுக்கு தோதானாக்களை கொண்ட கட்சியாக தான் இருக்குது. முஜிபுர் ரஹ்மான் சொன்ன பச்சை பொய் 300 சிறுவர்களுக்காக கூறினது இப்போ அது எப்படி அது இராணுவத்தினராக மாறினது, கடற்படையாக மாறினது. அப்போ இலங்கை அரசாங்கத்தை ஒரு நெருக்கடிகளை கொண்டே தள்ளி ஈரான் பக்கம் கொண்டே சாட்சி அமெரிக்காட்ட அடி வாங்க வைக்கிறது தான் இந்த முஜிபுர் ரஹ்மான் ஆக்களோட வேலையாக இருக்குது. இவங்க தங்களோட வாக்காளர்களை, தங்களுக்கு முஸ்லீம் மக்கள் போடுற வாக்குகளை அதிகரிக்கிறதுக்கு, முஸ்லீம் மக்களை அந்த உற்சாகப்படுத்துறதுக்கு, உசுப்பி விடுறதுக்கு ஆனால் பேச்சுக்களை தவிர இது. ஆனால் இது ஒட்டுமொத்த இலங்கையும் கொண்டே அதில் பாதத்தில் தள்ளுமன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும். இவங்கள் இதுண்ட பாரதூரம் தெரியாமல் கத்தி கொண்டிருக்கிறாங்க. முஜிபுர் ரஹ்மான் சொல்கிறார், ஜனாதிபதி ஏன் துபாய் அரசருக்கு கதைக்கணும்? உங்களோட ஜனாதிபதி துபாய் அரசரோடு பேசி உங்களோட நாட்டில் நடந்த தாக்குதலை விட்டு நாங்கள் கவலை அடைகிறோம் என்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அது ராஜதந்திரம். இதுக்கு முஜிபுர் ரஹ்மான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறார்.
எப்படி நீங்கள் அதுக்கு செய்யலாம்? அப்போ முஜிபுர் ரஹ்மான் என்ன எதிர்பார்க்கிறார்? ஈரானோட நில்லுங்கோ, இவை எல்லாரையும் அடிக்கணும். ஈரானுக்கு அடிக்கிறத பார்த்து கொண்டிருக்கணும், அமெரிக்காவை அடிக்கிறத பார்த்து கொண்டிருக்கணும். ஆகவே இவைக்கு ஈரானும் அடிக்கணும், நாங்களும் இவைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் ஈரான பக்கம் நிற்கணும். அப்படின்னு சொன்னால் முஜிபுர் ரஹ்மான் தான் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கணும். முஜிபுர் ரஹ்மான் தான் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கும். அனுரவ் இல்லை, ரணில் இல்லை, யாரும் இல்லை. இவர் ஜனாதிபதியாக இருந்தோன்னு தான் ஈரானுக்கு கொடி பிடிக்கணும். போய் ஈரானுக்கு கொடி பிடிச்சா பப்படம் மாதிரி நசுக்கி போடுவாங்க எங்களை. மத்தியஸ்தம் என்ற சொல்ல கையாட அந்த ராஜேந்திர சொல்ல கையாடி தான் இந்த கடற்படையை மீட்டு இன்றைக்கு பாதுகாப்பாக வச்சிருக்குது இலங்கை அரசாங்கம். அது சர்வதேச மன்னிப்பு சபை, இன்டர்நேஷனல் ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் பாராட்டி சர்வதேச ஊடகங்கள் அது முதல் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. இது ஒரு ராஜதந்திரம். ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாமல் இவர் போய் அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னுக்கு நின்று கொண்டு ஈரானிய தூதரையும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறார், பாராளுமன்றத்தில் கத்துறார். ஈரானோட நிற்க சொல்லித்தான் இவர் நிற்கணும். ஈரானோட நின்றா என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆபத்து. நாங்கள் மத்தியஸ்தமாக இருக்கிறோம்னு சொல்லி தப்பிக்கிறது தான் வழியே தவிர ஈரானோட போய் நிற்கிறோம்னு சொல்லி வீராவசம் பேசக்கூடாது. இங்கே இலங்கையில் எண்ணெய் குதமும் இல்லை, கேஸ் குதமும் இல்லை, உணவு களஞ்சமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. 80% இறக்குமதியை நம்பி இருக்கிற நாடு இது. இந்த நாடு ஏற்கனவே கடன் சுமையில் இருக்குது. கடனை கட்ட முடியாதுன்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்குது. IMFல கடன் பெற்று நாடு ஓடிக்கொண்டிருக்குது. இவ்வாறான பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ள நாடு இருக்கேக்கல முஜிபுர் ரஹ்மானுக்கு தேவை ஈரான்ட கொடியை பிடிச்சிக்கொண்டு ஜனாதிபதி நிற்கணும். துபாய் மன்னரோட கதைக்கக்கூடாது. துபாய் மன்னரோட ஜனாதிபதி ஏன் கதைச்சது வேற ஏன் கேட்கணும்? துபாய் மன்னரோட கதைச்சது அது ஒரு ராஜதந்திரம். கடற்படையை காப்பாற்றினா அது ஒரு ராஜதந்திரம். எல்லாரோடையும் பேசித்தான் இந்த நடவடிக்கைகள் அரசாங்கம் செய்தது. அமெரிக்காவோட சர்வதேச அமைப்புகளோட எல்லாரோட பேசி சட்ட ரீதியாக சர்வதேச சட்டங்கள் என்னென்னு பார்த்து தான் இந்த நடவடிக்கைகள் அரசாங்கம் செய்தது. ஆனால் இவருக்கு வேணும் என்னென்றா ஈரானுக்கு சார்பாக நிற்கும். ஈரானுக்கு சார்பான இடங்களுக்கு என்ன நடக்கும்? இதுதான் முஜிபுர் ரஹ்மான் சின்ன மூலையில் இருக்கிற அரசியல், பிரேமதாசாக்கள் சின்ன மூலையில் இருக்கிற அரசியல். இவர்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தை கொண்டு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் தள்ளி விடுறது, ஒரு பக்க சார்படுக்க தள்ளிவிட்டு அடிவாங்க வைக்கிறது. இதுதான் இவைக்கு தேவை. இதில் பாதிக்கப்படுறது சிங்கள மக்கள் மட்டுமில்லை, இந்த நாட்டில் முஸ்லீம் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இலங்கையின் பொருளாதாரம் அடிபட்டு போய் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து கடலில் விழுற கட்டம் தான் பேர். சில விஷயங்களை தந்திரமாக கையாளவும் தமிழ் மக்களுக்கு எதிரான போரை நடத்துறதுக்கு இந்த ஈரான் பாரிய உதவிகள் இந்த இலங்கைக்கு செய்திருக்கு. அதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்சாக்கள் இந்த ஈரானோட இன்றைக்கு நிற்கிறாங்க. தமிழின் அழிப்புக்கு ஈரான் கை கொடுத்தது நாங்கள் மறக்கல. ஆனால் ஈரான் இந்த சண்டையும், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கான சண்டையும் இந்த தமிழின் அழிப்பும் வேறு. அது நாங்கள் வேறையாக பார்க்கணும். இது ஒரு முழு நாட்டுக்குமான ஆபத்தை கொண்டு வரும். இதை புரியாமல் முஜிபுர் ரஹ்மானாக்கள் இந்த மயக்காச்சு இருக்காங்க. இதுக்குள்ள ஈரானினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜனாதிபதியை விமர்சிக்கிற மாதிரி கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வரார். அவர் வந்தா தன்னுடைய ராஜதந்திரி என்ற அந்தஸ்தை வச்சுக்கொண்டு அந்த வேலையில மட்டும்தான் செய்யணும். இலங்கையின் மக்கள் தெரிவு செஞ்ச ஜனாதிபதி ஹிண்டடிக்க கூடாது. ஜனாதிபதி பற்றி ஜனாதிபதி நடவடிக்கைகளை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்றார். மத்தியஸ்தமண்டா இந்த நடுநிலை வகிக்கிறோம்னு சொல்லக்கூடாது என்று சொல்றார். இவருக்கு இது தேவையில்லாத பேசு. அவர் வந்தால் ஒரு வேண்டுகோளை விடுக்கலாம் இலங்கை அரசாங்கத்திட்ட, எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி உதவி செய்யுங்க, இதை செய்தாங்கன்னு வேண்டுகோள் விடுக்கலாம். ஆனால் ஜனாதிபதி இந்த உத்தரவுகளும் விமர்சிக்கலாம். அது இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைவா, சர்வதேச சட்டங்களுக்கு அமைவா ஜனாதிபதி இருக்கிற முடிவுகளை, இந்த தேசத்தின் ஜனாதிபதி இருக்கிற முடிவுகளை எந்த ஒரு ராஜதந்திரையும் விமர்சிக்கிறார். இப்படியான விமர்சனங்களை ஈரானுடைய இலங்கைக்கான தூதுவர் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆகவே முஜிபுர் ரஹ்மானுக்கு தேவை தூதுவர்கிட்ட காசு வாங்கினா அவை அந்த தூதுவர்களை போய் தங்கியிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இலங்கை ஜனாதிபதியாக முஜிபுர் ரஹ்மான் மாறி ஈரானுக்கு கொடி பிடிக்கும். மற்ற மக்கள் அதுக்கு தயாராக இல்லை. முஜிபுர் ரஹ்மான் கருத்தால் தான் சிங்கள மக்களே முஸ்லீம்களுக்கு எதிராக திரும்புகிற சாத்தியக்கூறு இருக்கு.
நாடென்ற வகையில் பேசணும். இங்கே 3 இனங்கள் இருக்கின்ற வகையில் பேசணும். இங்கே இந்த தேசம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றதை உணர்ந்து பேசணும். இதை விட்டு போட்டு தங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட உயர்ச்சிக்காகவும் இந்த உலகளவில் நடக்கிற சண்டைகளில் கருத்து கூற வரக்கூடாது. ஜனாதிபதியை போய் ஈரான் பக்கம் நிற்க சொல்லித்தான் அவற்றை மறைமுகமான கருத்து. துபாயோட நீ பேசினி. முஜிபுர் ரஹ்மானாக்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் தாங்கள் பேசுகிற தாய்மொழியை சொந்தமாக கொண்ட தமிழ் மக்கள் இந்த நாட்டில் கொன்றொழிக்கப்பட்ட போது, 30 ஆண்டு கால போர் நடந்த போது, இறுதி யுத்தத்தில் மக்கள் லட்சக்கணக்காக கொலை செய்யப்பட்ட போது, கைகால் இழந்து காயமடைந்து துன்பப்பட்ட போது வராத குரல் இந்த ஈரானுக்காக வருதுன்னு சொன்னால் அது மத விசுவாசம். இது மத விசுவாசம். இதை நான் என்னுடைய கருத்தில் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் இது மதவெறி. தன்னுடைய மதம் சார்ந்த துபாயோடைய கதைக்க கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இது ஒரு மதவெறி. ஏன்னு சொன்னால் ஈரான் ஒரு வெறி பிடிச்சு நிற்கிது. அயத்துல்லா கொமனி ஒரு வடகொரிய தலைவருக்கு சமமான ஒரு ஆள், மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு சர்வதிகாரி. அவரை அந்த நாட்டு மக்கள் அகற்ற வேணுமோ இல்லையோன்னு சொல்லி அந்த மக்கள் தான் யோசிக்கணும். அந்த நாட்டில் தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலில் தெரிவு செய்யப்படுற மந்திரிகள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள் ஒரு பொம்மைகள் தான். அயத்துல்லா கொமீனியை மீறி அங்கே எதுவும் நடக்காது. முழு அதிகாரம் அவரிடத்தான் குவிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு எதிராக அமெரிக்கா சண்டை பிடிக்குது, இஸ்ரேல் சண்டை பிடிக்குது. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய பிரச்சனை. ஈரான் மக்கள் தான் தீர்மானிக்கணும் கொமேனி இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி. அமெரிக்காவோ இஸ்ரேலே இல்லை. ஆனால் அமெரிக்கா செய்கிற தவறை, இஸ்ரேல் செய்கிற தவறை அது இந்த நாட்டுக்கு வந்து செய்தாலும் தவறு தான். அதை இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த பெரிய நாடுகள், இந்த பெரிய வல்லமாக இந்த நாடுகள் தாக்குதல் நடத்திக்கல, நாங்கள் பக்க சார்பு எடுக்கணும்னு நோக்கத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். கமீனியை இருக்கணுமா இல்லையான்னு தீர்மானிக்கிறது ஈரான் மக்கள். ரைட்? நாங்கள் இல்லை, முஜிபுர் இல்லை, அமெரிக்கா இல்லை. ரைட்? இலங்கை ஜனாதிபதி யாருக்கு சார்பாக நிற்கணும், யாரோட நிற்கணும், யாரோட தொலைபேசி எடுத்து கதைக்கணும்னு சொல்றதுக்கு முஜிபுர் யார்? முஜிபுருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆகவே முஜிபுர் ரஹ்மான் மாதிரியான ஆட்கள் இலங்கையில் இன குரோதத்தை வளர்க்கறதுக்கான வேலைகளை செய்யணுமே தவிர, இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச ரீதியாக கொண்டே ஒரு பக்கத்தில் தள்ளி அடி வாங்கிறதுக்கு, அதாவது வாங்கி கட்ட வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணுமே தவிர, இந்த நாட்டுக்கான சுபீட்சத்துக்காக பேசுகிறவர்களா தெரியவில்லை. இதுதான் உண்மை. முஸ்லீம் மக்கள் இதில் மிக தெளிவாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வாழ்கிறோம், இந்த சட்டத்திட்டங்களுக்கு சர்வதேச சட்டங்களுக்குள்ளால் வாழ வேணும். ஒரு நாட்டுக்கு சார்பாக நாங்கள் கதைக்கிறது வேறு, எங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் வேறு, பொது வழியில் கதைக்கிற கருத்துக்கள் வேறு. இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சர்வதேச எதிரொலிக்கும். இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடியை உண்டு பண்ணும். இதை உணரவும். நன்றி, வணக்கம்.